டெம்போவில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் இருக்குது இந்த பாக்ஸ் உள்ள. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு வெயிட். சண்டே ஈவினிங் ஸ்நாக். குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷல் டீ தோசை. எனக்கு என்னன்னு தெரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கு. குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ மறுபடியும் நம்ம பெங்களூர் முன்னார் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் ஆத்தரும் சென்னை போயிருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபங்க்ஷனு. ஸோ நேற்றுலேருந்து அங்கேயும் தூரிட்டே இருக்கான். அண்ட் நேற்று நைட் இங்கே தூரிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லு மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும் போது ஒரு ப்ளஸ் என்னன்னா, செடிக்கு தண்ணி ஊற்ற வேணாம். ரோஸ் பாருங்கள், ஒரு 7 கலர் ரோஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ தான் பூத்துட்டு வருது. இந்த பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த செடியில் பாருங்கள், பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. போமோகிரானேட், மாதுளப்பழம். நல்லா சில்லனா காற்று. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு வெயிட்டிங். இந்த மைக்ரோவேவ் தட்டு கழுவி வச்சேன். ஸோ இது பாருங்கள், நேற்று vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கண்டெய்னர் எங்கே போச்சு, வாங்கியிருக்கேன். 99 rupees இதோட விலை. என்ன நல்லா இருக்கு. ஃபார்எவர் எவர்கிரீன் என்னோட தோசை டீ ஜிந்தாபாத். அது சண்டேவாக இருக்கட்டும், மண்டேவாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், பர்த்டேவாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், எல்லா ஒகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, எல்லா மூட்ஸ்க்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃபிக்ஸ் தோசா டீ. சியர்ஸ். No words. $365 days of the year இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். வேறு எதுவுமே வேணாம். 35-40 வருஷமாக சாப்பிட்டுட்டு வரேன். ஒரு நாள் கூட போர் அடிக்கல. ஒரு நாள் கிடைக்கலனாக்கா எனக்கு கஷ்டம். இந்த காம்பினேஷன் வைரல் ஆனும். அது இந்த மாதிரி வெதரில் சாப்பிடும்போது ஆஹாஹாஹா, ஹாப்பினஸ் நெக்ஸ்ட் லெவல். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டு போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஆப்போ டீயில் தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து மேபி அப்போ மாவு புளிச்சிருக்காது. அதே மாதிரி இதுக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கணும் தோசை. அப்போ தான் புளிக்கலைனாக்கா கூட பரவாயில்ல, கிறிஸ்பாக இருக்கணும் தோசை. அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அக்வயர்ட் டேஸ்ட். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, 35+ இயர்ஸ்லேருந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த காம்பினேஷன் விஹானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு புத்தி தெரிஞ்சு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் என்னோட லெகசி வந்து அவன் கேரி ஆன் பண்ணுறான். அத்தனுக்கு பிடிக்காது, ஆப்வியஸ்லி அவனுக்கு டீ எல்லாம் கொடுக்குறதில்ல. பட் விஹான், என்னோட கிஃப்ட் வந்துருச்சு என்னன்னு காட்டுற ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்ட். ஸோ இது வந்து அக்வயர்டு டேஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிடிக்காமையே இருக்கலாம். டெம்போவில் வந்து இறங்கியிருக்கு. ಇಲ್ಲಿಟ್ಟು ಬಿಡ್ತೀರಾ? ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓடிபி கேட்குறாங்க. என் ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, காட்டுறேருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேந்து வந்துருச்சு, ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு பாவம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் போச்சு. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இது ரிப்பேரபிளான்னு தெரியாது, எனக்கு டவுட். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கறி குழம்பு, மட்டன் குழம்பு. ஸோ விஹானுக்கு வந்து மட்டன் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ 250 grams மட்டன் இருக்குது. இதில் நிறைய முள்ளங்கி எங்கே போச்சு. ஸோ முள்ளங்கி போட்டு குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வந்து வச்சா குழம்பு எடுத்துப்பான், மேபி ஒரு பீஸ் 2 பீஸ் அவன் எடுத்துப்பான். அப்புறம் வந்து அவனுக்கு வந்து நேற்று சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணியும் இருக்குது. ஸோ நல்லா கழுவி நேற்று உப்பு காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். குழம்பு பிடிக்கும் விஹானுக்கு. இந்த ஸ்ட்ராபெரிஸ் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. புளிப்பு இல்லை, ஸ்வீட் இருக்குது,
கொஞ்சம் அந்த டாட்னஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மாதுளப்பழம் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுலேயும் லைட்டாக புளிப்புத்தனமாக இருக்கும். ஸோ நேச்சுரல் ஆப்பிள்லேயும் இருக்கும், பேஸ்லேயும் இருக்கும், அந்த மாதிரி புளிப்பு இருக்குது. பட் ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் சூங்குற மாதிரி புளிப்பு இல்லை. ஸோ வெளியில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இத்தனை வாட்டி நான் வாங்கி சாப்பிடும்போது பயங்கர புளிப்பாக இருக்குது, அதனாலேயே வாங்குறதில்ல. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கிரேப்ஸும் நல்ல ஸ்வீட், சீட்லெஸ் கிரேப்ஸ், நடுவில் கொறுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. விஹான் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு கேட்குறான், உனக்கு தெரியாது. இப்போ நம்ம விஹானை அன்பாக்ஸ் பண்ண சொல்லுவோம். நான் நினச்சேன் சரி எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலான்னு. விஹான், இந்த பையன் நேற்று மூவி பார்க்க போயிருந்தோம், ஒரு ஷாப்பிங்கோ பண்ணோம், குட்டி ஷாப்பிங். அப்பயே என்னடா இது 2000 ரூபாய் பில்லு வருதுன்னு பார்த்தேன். ஏன்னா ஒன்றுமே வாங்கலை, ஸ்ட்ராபெரி, கொஞ்சம் கிரேப்ஸு, அந்த 2 டப்பாங்க, அது என்ன 100 ரூபா, 99 ருபீஸ் டப்பாங்க 2, அப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம். ஓகே, அதெல்லாம் வாங்கி 2000 ருபீஸ் எப்படி பில்லு வந்துச்சு. இவன் வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு எனக்கு தூரத்துலேருந்து காட்டினா சரி ஓகேன்னு சொன்னேன். ஓகே, இந்த பாட்டில் வந்து வீட்டில் பார்த்தா 1200 இதோட விலை. அண்ட் இது வந்து ஃப்ளாஸ்க்கு வாங்கி வச்சுருக்கான் பாருங்கள், தர்மஸ். இது வந்து தெர்மோசீல் ஃப்ளாஸ்க் செல்லோது 1200 விலை போட்டிருக்கு. அவனும் பார்க்கல, நானும் பார்க்கல. 1 லிட்டர் பாட்டில். இன்னொரு வண்டி வந்து நிற்குது, என்ன வில்லா நம்பருன்னு கேட்டாங்க. இதை பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு எதுவும் பார்சல் வந்து. ஸோ ஊதுவத்தி வந்து ஃபினிஷ் ஆகி போச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த இது வந்து எங்கேயோ வச்சுட்டு இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு, சினமன் அண்ட் வெனிலா. ஸோ கொஞ்சம் நல்லா வாசனையோடு சமைப்போம். கொஞ்சோண்டு இதில் தண்ணி ஊற்றணும். ஸோ விஹானுக்கு வந்து முட்டை பாயில் பண்ணி குழம்புல போட்டுருவோம், முட்டை சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் முட்டை முள்ளங்கி குழம்பு. ஸோ இதுவும் ஒரு ரீசெண்டாக வாங்கின ஒரு இது, நான் காட்டினேன்னா இதுக்கு முன்னாடி தெரியல. இதுனா 200 ரூபாவோ 300 ரூபாவோ அமேசானில் சேல் டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் சீப்பாக கிடைக்கும். ஸோ எனக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி நான் டூசான ஒரு பிராண்ட் எக் பாய்லர் வச்சுருந்தேன். அது ஆச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் யூஸ் பண்ணேன். அது இன்னும் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, பட் ரொம்ப ஓவர் யூஸ்டு, அதனால என்னால் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. சரின்னு இப்போ இது வாங்கினேன். செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் பாயில் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை பண்ணி ஒன்றுமே வேணாம், ஜஸ்ட்டு மேலே ஒரு ப்ரிக்கு கொடுத்துட்டு இதில் வச்சிடலாம். அட் அ டைம் 7 எக்ஸ் பாயில் பண்ணலாம். இதில் வந்து நான் ஏதாவது சூடு பண்ணோன்னாக்கா கூட இதில் வச்சு ஸ்டீம் பண்ணிப்பேன். ஸோ எல்லாமே கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். வைக்கிற குழம்பு தான். நிறைய வாட்டி இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், இப்போ ரீசெண்டாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸோடையோ நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டம்ஸோடையோ இட்லி தோசையோடையோ நல்லாயிருக்கும். முட்டை லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டில் முள்ளங்கி போடணும். இதோட கறியோடு சேர்த்து போட்டால் முள்ளங்கி குழஞ்சிரும். ஸோ கறி குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். லாஸ்ட்டில் தான் முள்ளங்கி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொதிக்கும் போது தான் முட்டை போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சா
முட்டை முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிரும். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்பாத்தியோட சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், இல்லை தோசையோட அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மொச்சை இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. இந்த அவரே பேலே மொச்சை ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்போட. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டுட்ருக்கேன். தோலோட இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக சங்க்ஸ் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து கறியோட சேர்த்து வேக வச்சிடலாம், நோ ப்ராப்ளம். முள்ளங்கி தான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். கோழி முட்டையும் ரெடி, பாயில்டு நாட்டு கோழி முட்டை. இது நம்ம நிறைய ஐட்டம் செய்கிறோம், கெஸ்ட்ஸ்க்கு சமைக்கிறோம், இந்த மாதிரி டக்குன்னு இது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் பாயில்டு எக்ஸு. ஸோ நமக்கு இதுக்குன்னு செப்பரேட்டாக அடுப்பு கிண்ணம் கடாயி தேவையே இல்லை. முள்ளங்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு அவ்வளோ பிடிக்கும் முள்ளங்கி, ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள் என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷு முள்ளங்கி பாருங்கள், சூப். ஐயோ, ரெட் முள்ளங்கியும் எனக்கு பிடிக்கும், எல்லா டைப்ஸ் முள்ளங்கியும் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து கறி குழம்புல அந்த கறி விட எனக்கு முள்ளங்கி தான் நான் தேடி தேடி சாப்பிடுவேன், அதனால் நான் நிறைய போட்டுருவேன். ஆலோவேரா ஜூஸ். குழம்பு நல்லா சூப்பி டெக்ஸ்சரில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கண்டெய்னரில் மாற்றி வச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மட்டன் சிக்கனில் வந்து காய்கறி போட்டு சமைக்கும் போது நமக்கு ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கூட வந்து ஃபைபரும் சேர்ந்து கிடச்சிருது காய்கறியோட. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். மட்டனோட இவ்வளோ காய்கறி போட்டு சமைக்கிறோன்னாக்கா ப்ரோட்டீன் கூட வந்து ஃபைபர் கிடச்சிருது. ஆப்வியஸ்லி ரைஸோட சாப்பிடும்போது நமக்கு கார்ப்ஸ். அதே வந்து நல்ல ஒரு கம்ப்ளீட் மீல். எனக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜோட குக்கும்பர் கண்டிப்பாக தேவை. எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜோட சைடில் சாலட் சாப்பிட்றது, ஸ்பெஷலி மட்டன் குழம்போட குக்கும்பர் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். இதுதான் நம்ம நேற்று வாங்கின கண்டெய்னர். சாப்பிட்டாச்சு, எல்லாம் வேலை முடிச்சாச்சு, அன்பாக்சிங் டைம். ரொம்ப சஸ்பென்ஸை கிளப்பி விட்டுட்ருக்கேன். சரி பாருங்க என்ன இருக்குது இந்த பாக்ஸில். ஹாமில்டன் பீச் ப்ரொஃபஷ்னல் மிக்சர் கிரைண்டர் ஜூஸர். ஸோ இதுதான் இருக்குது இந்த பாக்ஸ் உள்ள ஹாமில்டன் பீச் மிக்சர் கிரைண்டர். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன், அடுத்த மிக்சியாக நான் வாங்கணுன்னா இதுதான் வாங்கணும். என்னோட ஃபார் எவர் பிரீத்தி மிக்சர் ஜாடியாக்ன்ற ஜியான் இன்னமும் கோயிங் ஸ்ட்ராங். அந்த மிக்சி கெட்டு போல் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போயும் அதை நான் தூக்கி போட போகிறதில்ல, நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் இன்னொரு மிக்சி தேவைப்பட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கிரைண்டிங், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே மசாலா இருக்கட்டும், இது இருக்கட்டும். நம்ம ஸோ
இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சேல் போயிட்டுருக்கு இல்லைங்களா, சில 2000 கம்மியாக இருக்குது. ஆன்லைன் தான் வாங்கியிருக்கேன், அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஹாமில்டன் பீச் மிக்சர் கிரைண்டர். இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது, காசு போட்டு வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டு ரிக்வயர்மெண்ட்டுக்கு. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் ஸ்பான்சர்ட் நான் கமர்ஷியல் வீடியோ. இது பாக்ஸே இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. எது இதுதான் நான் உள்டாவாக வச்சுட்டேன்னா, இது இப்படி இருக்கணுமா? அந்த கிச்சன் கேஜெட்ஸு இந்த மாதிரி அப்ளையன்சஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாவே ஒரு சந்தோஷம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ நமக்கு தெரியாது. பட் மிக்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் ஒரு வீட்டில் நம்ம லெஃப்ட் ரைட் சென்டர் டெய்லி 3 வேலைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் என்ன? குக்கர், ஓகேவா, ப்ரெஷர் குக்கர், ஆப்வியஸ்லி மிக்சி, அடுத்ததாக வேறு என்ன இருக்கும்? கிரைண்டர். கிரைண்டர் டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் தேவை தானே. அப்பா விஹானை கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் பத்திரமா வைக்கணும். ஜார்ஸ் வந்து நல்லா ஸ்டர்டி பாருங்க. போ என்ன மாதிரி வெயிட்டு. 3 ஜார்ஸ் போல். இது இதோட மூடி. இதுதான் பெரிய ஜார். இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இன்னொரு ஜார். இந்த ஜார் ஓகே. இந்த ஜார் பாருங்கள், இது ஏதோ துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. இது என்ன இது பார்த்தீங்களா? ரஸ்ட்டு இது மாதிரி இருக்குது. அப்புறம் உள்ளே பாருங்கள், அந்த மேக்ஸ்ன்னு எழுதியிருக்குல்ல. ஸோ இது வந்து பாருங்கள் ரஸ்ட்டு. ஸோ இது நான் வாபஸ் கொடுத்துட்டு போகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். இந்த பீஸில் மட்டும் தான் இருக்குது. ரெண்டு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல நல்லா பெருசாகவே டிஸ்டிங்க்டாக தெரியுது. இது வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் MA 2 இதில் இருக்குது. கண்டிப்பாக இதை இது பண்ண மாட்டேன், ஏன்னா புது மாடலு புது பீஸ் இல்லையா. அப்புறம் இங்கே கூட இருக்குது. இங்கே இந்த பழ பீஸாக வேறு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. க்ளீனாக தெரியுது. இது வந்து என்னால் யூஸே பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது ஒரு பிராண்டட் ப்ராடக்ட். இது ஒரு ரஸ்ட் மாதிரி வந்து சின்ன டாட். என்ன பண்ணுறது, பேட் லக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக் பண்ணல. ஏன்னா ஒரு இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு புக் பண்ணுறேன். அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாக்கா நான் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கால் பண்ணி அதே மாதிரி ஃபோட்டோஸ் கேட்டாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டேன். எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க சொல்லி. இப்போ வந்து ஹோல்டு பண்ணுங்க, 2 to 3 minutes ஆகுமா. ஸோ வெயிட் பண்ணுவோம். Thank you for being on hold, sir. Yeah. Yeah, I appreciate your patience. So I have completed your replacement process. Could you please check in Amazon application? It is going on now. Okay, I have issues with my phone. Okay, I have to check on my laptop. Okay, then it's done, right? This call also. Yeah, so I'm telling you the date and time. Okay. Just stay connected. Yeah, so it's arriving 21st to 24th. Okay, so January 21st to 24th, the one delivery partner will visit your home to pick up the roll item, and same time they will deliver the new item. It will be hand-to-hand replacement. Yeah, but please check, because this does not look like a fresh piece at all. It doesn't even smell fresh. Yes, ma'am, I highlighted these issues, so definitely we are giving you assurance. You will receive proper product next time. Yeah, because I know there is a sale going on. You might want to push all the old products. So I need, otherwise I might have to exchange it again or return it probably this time. I'll not even go for an exchange. Yeah, it is, maybe it is sale going on, but it does not mean that your customer Yeah. old item. And honestly, I didn't even open and see the other jars properly, because this itself was more than, and because this, I decided that I need an exchange after looking at the first jar, and because I had to replace it, I didn't open all the other jars. Okay, so maybe they might also have. Yeah, because I have to return it, right? I cannot pack it again like the same way you guys had sent it. So okay, before delivered,
easy, I will call you, okay? Yeah, please do that. Will you do it, ma'am? No, that's it. Thank you. Okay, sir. I'll do that. Sure. Thank you for Thank you. the Thank time. you. 3 டேட்டில் எதனா ஒரு டேட் வருவாங்களா? 21st 24th ஒழுங்காக ஒரு டேட் சொன்னாக்கா அந்த டேட்டில் நான் வீட்டில் இருப்பேன், கொடுத்துடலாம், வேறு பீஸ் வாங்கிக்கலாம். புது பீஸாக கொடுக்க சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஓஹோ, சாரி, இந்த ஜார்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே இருந்துச்சுல, நான் இது உள்ளே வச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த என்ன இருந்துச்சுன்னு தெரியலையே. எது இருந்துச்சா? ஓகே, சரி, ஓகே, ப்ராப்பராக உட்காந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். வா, பாருங்க என்ன பண்ணலாம். இதில் சட்னி, மசாலாஸ், ட்ரை மசாலாஸ், கிரேவிஸ், சூப்ஸ், வடைக்கு அரைச்சிக்கலாம். நம்ம டிக்காக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக் பனீர் என்ன சொல்கிறது, பாலக் பனீர், இந்த மாதிரி கிரேவிஸ்க்கு சுட கிரேவிஸ் ஆற வச்சு அரைக்கணும், அப்படியே அரைச்சிடலாம். எல்லா விதமான ட்ரை மசாலாஸ், ஹோம் மேட் மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சே, நல்லா இருக்கு, சூப்பர். 5 years வாரண்டி. எனக்கு இந்த தெர்மோகால் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ பீசஸ் வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் ரிவ்யூஸ் கொடுத்தாச்சு. இந்த மிக்சர் கிரைண்டர் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் கல் மாதிரி. ஓகே, எவ்வளோ வருஷமா சான்ஸே இல்லை, சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வாங்கின மாதிரி இருக்கும், அப்படியே ஷைனிங். ஸோ இட்லி தோசைக்கு மாவு ஆட்டுறதுலேருந்து, வடைக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே A to Z, கேக்கு பேட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பட்டர் எடுக்கிறது, எல்லாமே இதில் வந்து நான் பண்ணுறேன். அண்ட் A to Z ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் வீடியோஸ், நல்ல வியூவர் இன்ட்ராக்ஷன் இருக்கிற வீடியோ வந்து அதுதான். பிரீத்தி ஜயானா, பிரீத்தி ஜாடியாக்கா, அது ரெண்டுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ மெசேஜ் பண்ணி கேட்பீங்க, இதே இப்போ நான் வாங்கலான்னு இருக்கேன், இப்போயும் நீங்கள் அதே தான் சொல்லுவீங்களா, வாங்கலாமான்னு. ஸோ இப்போ கூட எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அப்படி நல்ல பிராண்டட் மிக்ஸி பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஹாமில்டன் பீச்சும் போடுவோம். ஸோ பிரீத்தி நம்ம கூட தான் இருக்கும். சண்டே ஈவினிங் ஸ்நாக், ஹெல்தி ஸ்நாக், மக்கானா, கேரமலைஸ்ட் மக்கானா. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சூடு ஆறணும், இன்னும் சூப்பர் கிரன்ச்சி ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படிக்கும் போது இந்த மாதிரி நடுவில் ஏதாவது கொறுக்கிறதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.